இன்னைக்கு நம்ம இந்த உலகம் எப்படி போய்கிட்டு இருக்குன்னா, எல்லாமே அறிவு சார்ந்த ஒரு விஷயத்தை நோக்கியே போய்கிட்டு இருக்கோம். அறிவு மட்டும்தான் நம்ம வாழ்க்கையை வளப்படுத்தும், பலப்படுத்தும். நம்ம நல்லா வாழணும்னா புத்திசாலியாக இருக்கணும். இப்படி நினச்சிக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது உண்மை இல்லை. உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, உணர்வுபூர்வமான மனிதர்களாக நம்ம வாழணும். ஏன்னா காலங்காலமாக மனிதர்கள் இந்த மனித இனம்ங்கிறது உணர்வு சார்ந்தா வாழ்ந்திருக்கே ஒழிய அறிவு சார்ந்து வாழலை. ஒரு தாய் ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறா, அவளுக்கு தெரியுமா? வயிற்றுல வச்சு வளர்க்குறா. இந்த பிள்ளைக்கு எப்படி கண்ணு படைக்கணும், காது படைக்கணும், எப்படி நுரையீரலில் படைக்கணும், எப்படி கிட்னியை படைக்கணும், கல்லீரலில் படைக்கணும், குடல் அமைப்பு எப்படி இருக்கணும், இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும், இது எப்படி வாழணும், வைக்கணும். இது எதனால ஏதாவது ஒரு சின்ன விஷயமா தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அந்த பெண்ணுடைய வயிற்றுல குழந்தை கருவா இருக்கு. இது யார் வளர்க்குறா? யார் இந்த உயிரை இந்த பூமிக்கு கொண்டு வர்றா? இறைவனை தவிர வேற யார் இது செய்ய முடியும்? இந்த மருத்துவ உலகம் எவ்வளவுதான் அறிவு சார்ந்து வளர்ச்சி அடைஞ்சாலும் இன்னும் பல நோய்களை குணப்படுத்த முடியல, ஒன்றும் பண்ண முடியல. சாதாரண ஒரு சக்கரை நோய்க்கு குணப்படுத்த முடியல. எந்த நோயை தான் குணப்படுத்திட்டாங்க? எந்த நோயை தான் அவங்க குணப்படுத்திட முடியும்? ஒன்றும் இல்லை. இது ஒரு மாயையான உலகமாக இருக்குது. சும்மா நாங்கள் இருக்கணும், அவங்க கடவுள் மாதிரி காட்டுறாங்க மருத்துவர்கள். அங்கே இருக்கோம், நீங்கள் பயப்படாதீங்க, எது வந்தாலும் நீங்கள் காசு வச்சுருக்கீங்களா, காசு இருந்தால் வாங்க, உங்களை காப்பாற்றிடுவோன்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்மகிட்ட இருக்க காசை வாங்கிக்கிட்டு ஆளை காலி பண்ணி விட்றாங்க. இதுதான் நடக்குதே ஒழிய நீங்கள் எதனால் நம்பாதீங்க. நீ வரக்கூடிய இந்த நாகரிகமான உலகத்தில் அறிவு நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு நீங்கள் நம்பி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இது முற்றிலும் தவறுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஏன்னா மனித இனம் இப்படி வாழலை. மனித இனம் உணர்வு சார்ந்து தான் வாழ்ந்திருக்கு, ரொம்ப உணர்வுபூர்வமாக வாழ்ந்திருக்கு. அவன் ஆரோக்கியமாக இருந்தான், அவன் திடகாத்திரமாக இருந்தான், அவன் நிம்மதியாக இருந்தான், அவன் சந்தோஷமாக இருந்தான், சிரிச்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு யார் முகத்துலையாவது நீங்கள் சிரிப்பை காட்டுங்க. நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன். நீங்கள் இன்றைக்கி எந்த ஒரு மனிதனாலும் நான் நிம்மதியாக இருக்கேன், நான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதரை காட்டுங்க. என்னங்க உங்கள் அறிவு வளர்ச்சி, உங்கள் தொழில்நுட்பம் எல்லா மனுஷனை ஒரு ஜடமாக மாற்றிருக்குங்க. இது இப்படி போக வேணாம். இந்த மாதிரியான ஒரு துயரமான வாழ்க்கை மனித இனத்துக்கு வேண்டாம். கொஞ்சமாவது மனசு மாறி திரும்புங்க, நம்மளுடைய பழைய வாழ்க்கைக்கு நம்ம போவோம். பாருங்க, நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் நம்புறதும் நம்பாததும் அது உங்களுடைய விருப்பம். ஆனால் இது நடந்தது. எனக்கு ஒரு 22 வயசு இருக்கும். அப்போது எங்கள் அப்பாவோட அம்மா, அதாவது என்னுடைய பாட்டி, அவங்க கன்னத்தில், வலது கன்னத்தில் ஒரு மச்சம் இருக்கும். அது அவங்களுக்கு அழகாக இருக்கும். நான் கேட்டேன், இந்த பாட்டி என்ன இந்த மச்சம்? இதுதான் பாட்டி, உனக்கு அழகாக இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லி நான் அடிக்க ஒருக்கா சொல்லுவேன். ஏன்டா இது வேணுமா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. என்கிட்ட கேட்டாங்க, வேணுமான்னு கேட்டேன்னா, எனக்கு தான் மச்சம் இல்லையே, எனக்கு எப்படி வரும் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை, வேணும்னா நான் உனக்கு இந்த மச்சம் தர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, அப்போ கொடு, இது எனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டேன். நல்லா இருக்கும் நல்லா இல்லைங்கிறது வேற விஷயம். நீ ஆசைப்படுறியா, இந்த மச்சம் உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்டாங்க. கொடு, எனக்கு இந்த மச்சம், உன்னைய பார்க்கும்போது உன் முகத்துக்கு இது அழகா இருக்கு
அப்பா உன்னுடைய பேரன் தானே, இது எனக்கு நல்லா தானே இருக்கும், இது நல்லா இல்லைன்னா பரவாயில்ல, இது எனக்கு கொடுக்க முடியும் உன்னால் அப்படின்னு நான் சவால் விட்டு சொன்னேன். ஏன்னா நம்பலை நான். அதை எப்படி கை மாற்ற முடியும்? ஒரு பிறவியில் உடல் கூறில் ஒரு பிறவியில் வர்ற ஒரு விஷயத்தை எப்படி கை மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அவங்க ஒன்றும் செய்யலை. என்னை கூப்பிட்டு என் வலது கணத்தில் ஒரு முத்தம் கொடுத்து அவங்க வலது கணத்தை என் கன்னத்தோட கன்னமாக ஒட்டினாங்க. ஒட்டினோனையுமே மறுநாளே வந்துருச்சா? வரலை. அப்படி நடக்கலை. அது நீங்கள் அப்படி நினச்சிடக்கூடாது. மாயாஜாலம் திரைப்படம் மாதிரி, திரைப்படத்தில் சொல்கிற மாதிரி நான் இல்லை. இது வரல. ரொம்ப நாள் கழித்து எனக்கு 27 வயசு 28 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் கல்யாணம் முடிக்கும்போது. அப்பம்போது எனக்கு லேசாக ஒரு கருப்பு புள்ளி மாதிரி இந்த இடத்துல வலது கணத்தில் ஒரு சின்ன கருப்பு புள்ளி, கண்ணுக்கு தெரியாத ரொம்ப மைல்டாக ஒரு கருப்பாக இருந்துச்சு. அது நாங்கள் பொண்ணு பார்க்க போகும்போது 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த புள்ளி இல்லை என் ஃபோட்டோவில். நான் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டு எனக்கு நிச்சயம் பண்ணிவிட்டு எல்லாம் இதனா பண்ணிட்டு என் கல்யாணம் வந்து நான் பொண்ணு பார்த்துட்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் கழிச்சு தான் எனக்கு கல்யாணம். நான் வந்து என் கல்யாணத்துக்கு பெரிய கழுத்தில் தாலி கட்டும் போது எனக்கு அந்த மச்சம் வந்துருச்சு. அந்த 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 மச்சத்தோடு தான் நான் தாலி கட்டினேன். இதுக்கு மேலே என்னங்க அம்மான விஷயங்கிறது, என்னங்க ஆச்சரியங்கிறது, என்னங்க வாழ்க்கையில் இருக்க முடியும்? ஒரு உணர்வுங்கிறது எதையும் பரிமாற்றம் பண்ணக்கூடியது. ஒரு உணர்வுங்கிறது எதையும் செய்யக்கூடிய வல்லமையோடு இருக்குது. ஒரு சாதாரண மனிதர்களுக்குள்ளேயே இவ்வளோ உணர்வு பரிமாற்றம் இருக்குன்னு சொன்னால், நம்மளுடைய உணர்வை இறைவனோட கண்டக்ட் பண்ணோம்னு சொன்னால் என்ன நடக்கும்? வாழ்க்கையில் என்னதான் நடக்காது? எது வேணாலும் நடக்குங்க. ராஜா, இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடிய காலங்கிறது ரொம்ப சொப்பமானது. இருக்கிறதுனே நம்ம ரொம்ப உணர்வான மனிதனாகவும் இறை நம்பிக்கை உடைய ஒரு மனிதனாகவும் வாழ்ந்துட்டு நம்ம இறந்து போனோம். இதுதான் ஆன்மீகம். சும்மா ஆன்மீகங்கிற பேரில் முட்டாள்தனங்கள் வேண்டாம். எந்த முட்டாள்தனமும் வேண்டாம். நம்ம ரொம்ப நாளைக்கு இருக்க போகிறதில்ல. இருக்கிற தண்ணியும் ஒரு இறை உணர்வாளனா, மகிழ்ச்சியாக, நிகழ்காலத்தில் சந்தோஷமான மனிதனாக, 4 பேர்த்துக்கு நல்லது செய்யக்கூடிய மனிதனாக இந்த வாழ்க்கையை அழகாக முடிச்சு விட்டு போனோம்னு சொன்னால் இறைவனுடைய பாதுகாப்பும் அவனுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் உங்கள் மனசில் 1000 விஷயம் வச்சுருப்பீங்க, அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் இதுதான் வேதம் சொல்லுது, இப்படி தான் வாழணும்னு சொல்லுது. அதனால் இது நீங்கள் புரிஞ்சுக்கிறக்கும், இதுதான் கடைசியில் இதுதான் உண்மை போட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்கும் உங்களுக்கு பக்குவம் இருந்தால் தெரிஞ்சுக்கிடுவீங்க. இல்லைனா அந்த பக்குவம் வர்றதுக்கு எத்தனை வருஷங்கள் ஆகுதோ தெரியாது, என்னால் சொல்ல முடியாது, கேரண்டி கொடுக்க முடியாது. இந்த ஜென்மத்தில் வராமல் அடுத்த ஜென்மத்தில் கூட வரலாம், இல்லை பல ஜென்மங்கள் கூட ஆகலாம். ஆனால் ஒரு நாளைக்கு இந்த முடிவுக்கு தான் நீங்களும் வந்து ஆகணும். இதுதான்டா வாழ்க்கை, இவ்வளோதான்டா, இதுதான்டா செய்யணும்னு சொல்லி நீங்கள் வருவீங்க. அது சத்தியம், அது நடக்கும், ஒரு நாளைக்கு நடக்கும். இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு நடக்கும். அதனால் நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கவங்கள நம்ம பார்த்துக்கணும் ராஜா. நம்ம சுற்றி இருக்கவங்கள தான் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம், துன்புறுத்துகிறோம். அவங்க மேலே தான் ரொம்ப கோபமாக இருக்கும், பழிபாவத்தோடு இருக்கும், போராமப்படுறோம். அவங்கள பார்த்து தான் நம்ம ரொம்ப மனசு கஷ்டப்படுறோம். இது இப்படி இருக்கக்கூடாது, இதை மாற்றுங்க. ஏன்னா இந்த உலகம்ங்கிறது லண்டனில் இருக்கவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அமெரிக்காவில் இருக்கிறவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? வேறு நாட்டில் உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிறவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவனை பற்றின அவன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம், அவனை பற்றினா நீங்கள் போராமப்பட போகிறீங்களா? உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் என்ன செய்றீங்க? உங்களுக்குன்னே இறைவன் உங்களுக்கு சொந்தம் பந்தம், இதாண்டா உறவு, இதாண்டா உன் வாழ்க்கை, இதாண்டா உன் குடும்பம், இதாண்டா உன் சொந்த பந்தம்னு சொல்லி கொடுத்த மனிதர்களை போய் நம்ம இவ்வளோ தூரத்துக்கு படுத்துகிறோமே, இவங்கள பார்த்து போடுறோமே, இவங்க செத்து போயிட்டு அழுகிறது வேற ராஜா. செத்து போனதுக்கப்புறம் அழுகிறது வேற. உயிரோடு இருக்கும்போது இந்த அறிவு நம்மளுக்கு இல்லையே. அதனால் உயிரோடு இருக்கும்போது எல்லாத்துக்கும் நல்ல பிள்ளையா, சுற்றி இருக்கவனுக்கு நல்ல பிள்ளையா இருந்துக்கோங்க ராஜா.
நீங்கள் கொஞ்சம் உணர்வான மனிதர்களாக எல்லாரும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி.